மீண்டும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான கதை சொல்ல போறேன். மெச்சரின் சாகசங்கள் அத்தியாயம் 1 மெச்சரின் கல்னு பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது டாக்டர் வாட்சன் பேக்கர் தெருவில் இருக்க அந்த பழக்கப்பட்ட அறைக்கு திருப்பி வர்றதுல இருந்து. அந்த அறையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சுவரில் அறிவியல் விளக்கப்படங்கள், எல்லா இடங்களையும் ரசாயன பொருட்கள் சிதறிக்கிருக்கும் ஒரு மூலையில வழக்கமா இருக்க வயலிங் பெட்டி. பில்லி, அந்த புத்திசாலி பையன், புன்னையுடன் வாட்சனை வரவேற்கிறான். வாட்சன் கேட்கிறார், எல்லாமே மாறாம இருக்கு பில்லி, நீயும் மால, இவரும் அப்படியே இருப்பாரா? பில்லி படுக்கையறை கதவை பார்த்து சொல்றான், அவர் படுத்து தூங்குறாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா ஹோம்ஸோட விசித்திரமான பழக்க வழக்கங்கள் வாட்சனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏதாவது ஒரு கேஸ் வந்திருக்கு போல. வாட்சன் கேட்கிறார், பில்லி, ஆமாம் சார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய உடல்நிலையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவர் ரொம்ப மெலிஞ்சு வெளியே போயிட்டாரு, சாப்பாடே சாப்பிட்டது இல்லை. வாட்சனுக்கு ஆர்வம் அதிகமாது. அவர் யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா என்ன கேட்கிறார். பில்லி தலையாட்டுறார். நேற்று அவர் ஒரு வேலைக்காரர் மாதிரி மாறுவேச்சில் இருந்தாரு, இன்னைக்கு ஒரு கிரத்தாட்டி மாதிரி இருக்காரு என்ன பில்லி ஒரு பழைய குறைந்த கூடையை காட்டி சொல்ல. அது அந்த கிரத்தாட்டி அவுட்ஃபிட்ல ஒரு பாகம். ஆனா இதெல்லாம் எதுக்கா பில்லி? வாட்சன் கேட்கிறார். பில்லி குரலை தாழ்ச்சி, இது அந்த கிரீடம் திருட்டு கேஸ் சார் என்று சொல்கிறார். வாட்சன் அதிர்ச்சியுடன், என்ன அந்த 1,00,000 பவுன் திருட்டு கேஸா? பில்லி விளக்குறார், ஆமா சார், நாம் அதை திருப்பி எடுக்க வேண்டும். பிரதமர் மற்றும் உள்துறை செயலாளர் இங்க வந்திருந்தாங்க. திரு ஹோம்ஸ் அவர்களிடம் ரொம்ப அன்பாக பேசினார். அப்புறம் அந்த லார்ட் கேன் லெமர், அவர் ஒரு முரட்டுத்தனமானவர் சார். அவர் திரு ஹோம்ஸை நம்புது இல்ல, அவரை வேலைக்கு வைக்கிறதை எதிர்க்கிறாரு என்று பில்லி தொடர்கிறார். லார்ட் கேன் பெமேர் சந்தேகப்படுறதால ஹோம்ஸ் தோத்து போயிட சூடாதுன்னு வாட்சன் நினைக்கிறார். ஜன்னல ஒரு திரைச்சீலை தொங்கி இருப்பதை வாட்சன் கவனிக்கிறார். ஹோம்ஸ் தான் 3 நாளைக்கு முன்னாடி அதை போட சொன்னாரு. அதுக்கு பின்னாடி ஒரு விளையாட்டு இருக்கு என்று பில்லி விளக்குறார். ஹோம்ஸ் மாதிரியே ஒரு பொம்மை, அதுவும் ரொம்ப நிஜ மாதிரி, ட்ரெஸ்ஸிங் கவுன் உடன் பல கோணங்களை இருக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நாம முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கோம்னு வாட்சன் நினைவுபடுத்துறார். பில்லி ஜன்னல் வழியா வெளியே பார்த்து, அங்க சில பேர் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். வாட்சன் ஜன்னலை நோக்கி நடக்கிறார். ஆனால் அப்போது ஹோம்ஸ் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வருகிறார். ஹோம்ஸ் எப்போதும் போல கூர்மையா, சரி பில்லி போதும், உங்க உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டு வாட்சனை பார்த்து, என்ன வாட்சன், உங்களை மறுபடியும் இந்த பழைய இடத்துல பார்க்க சந்தோஷமா இருக்கு, நீங்க ரொம்ப முக்கியமான நேரத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். ஹோம்ஸ் பில்லியை அனுப்பி வைச்சுவிட்டு வாட்சனிடம் ரகசியமா, அந்த பையன் ஒரு பிரச்சனையா இருக்கான், அவனை ஆபத்துல இருக்க விடுறது எவ்வளவு சரி என்ன கேட்கிறார். வாட்சன் பயத்துடன், என்ன ஆபத்து ஹோம்ஸ் என்ன கேட்கிறார். திடீமரம், இன்னைக்கு சாயந்தரம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஹோம்ஸ் பதிலளிக்கிறார். வாட்சன் அதிர்ச்சியுடன், எது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என்ன கேட்கிறார். ஹோம்ஸ் அமைதியாக, கொலை செய்யப்படுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வாட்சன் என்று பதிலளிக்கிறார். பிரேக் டைம் = 0.5 செஸ். இல்ல இல்ல, நீங்க சும்மா சிரிச்சு விளையாடுங்க ஹோம்ஸ்.